திண்டுக்கல் திருச்சி சாலையில் திண்டுக்கல் நகர் அருகே உள்ளது தனியார் மருத்துவமனையான சிட்டி மருத்துவமனை. இந்த மருத்துவமனையானது ஆர்த்தோ மருத்துவமனை. இங்கு என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து தினந்தோறும் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு 9 மணிக்கு மேல் திடீரென மின்கசிவு காரணமாக இந்த மருத்துவமனையில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் உள் சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் மற்றும் நோயாளிகள் உடனிருந்த அவரது உறவினர்கள் மற்றும் இங்கு பணி செய்த பணியாளர்கள் என அனைவரும் திடீர் தீ விபத்தின் காரணமாக என்ன செய்வது என்று தெரியாமல் மருத்துவமனையிலிருந்து வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் திண்டுக்கல் தீயணைப்புத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். அதேபோல் மாவட்ட நிர்வாகத்தும் தகவல் தெரிவித்ததன் பேரில் தீயணைப்புத்துறையினர் சுமார் 3 வண்டிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மருத்துவமனையில் தீயை அணைத்தனர். தீயின் வேகத்தை கட்டுப்படுத்த அவர்கள் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டிருந்த பொழுது பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் தங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக லிப்ட் மருத்துவமனையில் 4 மாடி உள்ளது. 4 மாடியில் இருந்த லிப்டில் பயன்படுத்தியுள்ளனர். இதில் 6 பேர் சிக்கிக்கொண்டனர். இந்த 6 பேரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது 6 பேரும் உடலில் தீக்காயங்களுடன் பலத்த காயங்களுடன் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் 6 பேரும் உயிரிழந்தனர். இதில் தேனி பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் மற்றும் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பூக்கொடி விரைவான நடவடிக்கையில் ஈடுபட்டு 20க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் இங்கு பாதிக்கப்பட்ட நபர்களை உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி சம்பவம் இடத்திற்கு நேரடியாக ஆய்வு செய்தார். மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின்பு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர்களையும் நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது 6 பேர் உயிரிழந்ததாகவும் கூறினார். தற்போது வரை தடவியல் நிபுணர் மற்றும் தீயணைப்புத்துறை இயக்குனர் சென்னையிலிருந்து இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் ஒரு வழி பாதை தான் உள்ளது. அதேபோல் மருத்துவமனையில் இருவழி பாதை இல்லை. மேலும் குடியிருப்பு பகுதிகள் சூழ்ந்த பகுதியில் இந்த மருத்துவமனை உள்ளது. அதேபோல் அதிக பக்கம் போக்குவரத்தும் நிறைந்த பகுதியாகவும் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள மருத்துவமனை தினமும் 100க்கும் மேற்பட்டவர்களை சிகிச்சைக்காக வரும் மருத்துவமனை. அதேபோல் உள்ளிருப்பு நோயாளிகள் 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெறும் மருத்துவமனையில் ஒரு வழி பாதை தான் உள்ளது. அதேபோல் இது போன்ற விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அங்கிருந்து அவர்கள் வெளியே செல்வதற்கும் அவர்களை காப்பாற்றுவதற்கும் போதிய வசதிகளும் இந்த மருத்துவமனையில் இல்லை என்பது இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. தற்போது தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இதேபோல் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஒரு வழிப்பாதை இருவழிப்பாதையாக உள்ளதா அதேபோல் பொதுமக்கள் சென்று வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதா என்பது குறித்தும் மாவட்ட நிர்வாகமும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை தற்போது வலுத்து வருகிறது.